வணக்கம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகாமையில் பக்கத்தில் இருக்கிற ஊர் தான் அடரி. அடரி கிராமத்தில் இருக்க செல்லியம்மன் கோயில் தோப்பு, அதாவது வவ்வால் தோப்புன்னு சொல்லுவாங்க இதை. இந்த தோப்பு காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இலுப்பை மரங்கள்லாம் இங்கே நிறையா இருந்துச்சு. அந்த இலுப்பை மரங்களில் வவ்வால்கள் பார்த்தீங்கன்னா பெருமளவில் லட்சக்கணக்கில் தங்கியிருந்தது. எங்கள் ஊருக்கு அது பெரிய பெருமையும் தாண்டி அது ஒரு நல்ல விஷயமா பார்த்தோம். எங்கள் ஊருக்கு ஒரு அடையாளமாக பார்த்தோம். ஆனால் அது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அந்த மரங்கள் அழிஞ்சிக்கிட்டே வந்துச்சு. இலுப்பை மரங்கள் அழிஞ்சிக்கிட்டே வந்துச்சு. ஒன் பை ஒன்றா குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. வயது முதிர்வுக்காரமாக இளைஞர்கள்லாம் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். என்னென்னா, இந்த வவ்வால்களை காக்கணும். இந்த மரங்கள் அழிஞ்சா இந்த வவ்வால்கள் வெளியூருக்கு போயிடலாம், இல்லை வேறு இடத்துக்கு போயிடலாம். என்ன நடக்கும்னு தெரியாது. வவ்வால்களுக்கு உணவும் இருக்கணும், மரங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மரங்களை பசுமை தூண்கள் உதவியோட ஐயா நெய்வேலி NLC சோயன் ஐயா பசுமை தூண்கள் உதவியோட இந்த பகுதியில் 2013 இந்த பகுதியில் அடரி கிராம இளைஞர்கள் இன்னும் நிறையா உதவி செய்கிற நபர்களை அவங்களோட உதவிகள்லாம் வாங்கி இந்த பகுதியில் நிறைய பழம் தரும் மரங்களை, உயரமாக வளரக்கூடிய மரங்களை, நிறையா மரங்களை நாங்கள் நடவு செய்தோம். இந்த நடவு செஞ்ச மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழம் தரக்கூடியது. இந்த பழந்தின்னி வவ்வால்கள் உணவாக இருக்கிற பழம் தரக்கூடிய பழங்களையும், உயரமாக வரக்கூடிய மரங்களையும், அரிய வகை மரம் கூட இங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இதை வளர்க்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி இது அடுத்த தலைமுறைக்கு இந்த மரம் இப்போ மரமாக இருக்குது. இந்த தருணத்தில் 2013 வச்ச மரம் இந்த தருணத்தில் திரும்பவும் சோயனழியா இங்கே வந்து அடிக்கடி வருவார். இந்த முறை இங்கே வந்து பார்க்குறாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு பிள்ளையை பார்க்குற அளவுக்கு எங்களை மாதிரி இந்த பசுமை ஆர்வலர்களை வந்து ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள்லாம் இன்னும் நிறையா வளரணும். இப்போ இன்னும் வவ்வால்கள் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை குறைஞ்சாலும் எங்கள் ஊரை விட்டு இன்னும் போகல, அங்கே தான் இருக்குது. இந்த மரங்கள்லாம் வளர வச்சு இந்த வவ்வால்கள் இங்கே இருக்கணுங்கிறது எங்களோட ஆசை. எந்த விதத்துலையும் அதில் மிஸ்டேக் ஆகக்கூடாது. இது மாதிரி நிறையா மரங்கள் எல்லா பகுதியிலும் வளர்க்கணுங்கிறது எங்களோட ஆசை. இது தொடர்ந்து நடைபெறணும். ப்ளஸ் ஐயா வந்து இது மாதிரி இந்த அடரி மட்டும் இல்லை, நிறைய பகுதிகளுக்கு இந்த மாதிரி மரம் வளர்ப்புக்கு அவங்களால முடிந்த உதவிகளை செய்து உற்சாகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த வகையில் அடரிக்கு செஞ்சுருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். மற்றும் கிராம இளைஞர்கள் மற்றும் இன்னும் நிறைய பேர் இதுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. ஊர்க்காரங்க கூட அவங்க எல்லாத்துக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா யாரும் நினைச்சா கூட இப்போ ஒரு 10 கோடி ரூபா கொடுத்தா கூட இந்த மாதிரி மரத்தை ஒரே நாள்லயோ ஒரு மாசத்துலயோ உருவாக்கி காட்ட முடியாது, ஒரு வருஷத்துல கூட உருவாக்கி காட்ட முடியாது. அந்த ஒரு அரிய வகை விஷயம், ஒரு சிறப்பான விஷயம், செய்ய வேண்டிய விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்த பசுமை தூண்கள் மற்றும் ஐயா சோயன் ஐயா அவர்கள், திட்டக்குடி அறிவு ஐயா அவர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடரி சிலம்பரசன்.